கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே வெயிலின் கோரமுகம் தலை காட்ட தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் கோடை காலங்களில் பரவும் அம்மை நோயை எதிர்கொள்வது எப்படி, அம்மை நோய் வராமல் தற்காத்துக் கொள்வது குறித்து மருத்துவர்கள் கூறும் அறிவுரைகள் என்னென்ன என்பது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த மேல்மங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட வடக்கு கிராமத்தில் 15க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அம்மை நோய் தாக்கியிருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் கோடை காலத்தில் சிறியவர்களுக்கு பரவக்கூடிய சின்னம்மை நோயின் அறிகுறிகள் என்னென்ன, நோய் பரவாமல் எவ்வாறு தடுக்கலாம் என்பது குறித்து சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவர் ராமச்சந்திரன் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார். அதில் வெயில் காலங்களில் அம்மை நோய் தாக்குதல் அதிகரிக்கும் என்றும், இதுபோன்ற நோய் வைரஸ் தாக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி வைத்திருந்தால் அதன் மூலமாக மற்றவருக்கு இந்த அம்மை நோய் தொற்று பரவாது என கூறியுள்ளார். காற்றுலேயும் பரவலாம், ஏன்னா அதை அவங்க விடக்கூடிய சுவாசத்தில் இருமல்ல பேசும்போது கூட பரவலாம் அந்த வைரஸ் கிருமி. அதே மாதிரி அவங்க தோலில் இருக்கக்கூடிய அந்த கொப்பளத்திலிருந்து வரக்கூடிய அந்த நீர் அது ஒருத்தருடைய கான்டாக்டில் வரும்போது ஒரு தொடும்போது அதனாலையும் பரவும். 2 வகையிலாவும் இது பரவும். அதனால் இந்த சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கக்கூடியவங்க அவங்க தனிமைப்படுத்தி வைக்கணும் அவங்கள. சின்னம்மை வைரஸ் நோய் சிறிய வயதில் தாக்கி இருந்தால் அதன் எதிர்ப்பு சக்தி மூலம் இந்த நோய் மீண்டும் தாக்க பெரும்பாலும் வாய்ப்புகள் குறைவு என்கிறார் குழந்தை நல மருத்துவர். பள்ளி குழந்தைகளுக்கு சின்னம்மை நோய் தாக்கினால் 5 முதல் 7 நாட்களுக்கு அவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர் பாதுகாப்பில் இருக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்துகிறார். ஏன்னா அநேக பேருக்கு சின்ன வயசில் வந்திருக்கும். அதனால் ஒரு தடவை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே ஏற்பட்டுரும். அதனால் பெரியவங்களுக்கு இது வரக்கூடிய வாய்ப்பு கம்மி. அதனால் அநேக பேருக்கு ஒரு 80லிருந்து 85% மக்களுக்கு சின்ன வயசுல ஒரு 10 வயசுக்குள்ளேயே இது ஏற்பட்டிருக்கும். அதனால் பெரியவங்களுக்கு இது வரக்கூடிய வாய்ப்பு கம்மி. ஸ்கூல் பையங்களுக்கு நிச்சயமாக ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது. அந்த சிக்கன் பாக்ஸ்னால் ஏற்படக்கூடிய அந்த கொப்பளம் மாதிரி இருந்து நல்லா மேலே அந்த பொறுக்கு வர வரைக்கும், ஸ்கேப்னு சொல்கிறோம், இந்த பொறுக்கு வர வரைக்கும் அது மற்றவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. உத்தேசமாக சொல்லப்போனால் ஒரு 5லிருந்து 7 நாள் வரைக்கும் அது வந்ததுக்கப்புறம் மற்றவங்களுக்கு அது பரவக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. 3 முதல் 7 வயதுடைய குழந்தைகளை இந்த நோய் பெரும்பாலும் தாக்குவதாகவும், இவர்கள் மட்டுமின்றி பிறந்த குழந்தைகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள், கருவுற்ற தாய்மார்கள் உள்ளிட்டவர்களுக்கும் சின்னம்மை நோய் பரவ வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கின்றனர் மருத்துவர்கள். நோய் தாக்குதலுக்கு உள்ளாகும் குழந்தைகள் உடல் சோர்வாகவும், குழந்தையின் உடல் வெப்பநிலை 102 டிகிரிக்கும் அல்லது அதற்கு மேல் இருந்தாலும், 3 முதல் 4 நாட்களுக்கு தொடர்ந்து காய்ச்சல் இருந்தாலும், கொப்பளத்தில் சீல் பிடித்தது போன்று இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். பிறந்த குழந்தைங்களுக்கு கூட சில சமயம் இது ஏற்படக்கூடியது. நியூ பார்ன்ஸ்னு சொல்லுவாங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான அளவு தாக்கல் இருக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஒரு 15 வயசு அடலசன்ட் சொல்கிறோம், விடலை பருவத்தில் உள்ளவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இந்த நோய் சிக்கன் பாக்ஸ் ஏற்பட்டுதுன்னா கொஞ்சம் லங்ஸில் காம்ப்ளிகேஷன், நிமோனியா, அந்த மாதிரி சில நுரையீரல் அழற்சி, அதிகமான சளி பிடிச்சி மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். 102 டிகிரி அதுக்கு மேலே இருந்தாலும் சரி, இல்லாட்டா ஒரு 3-4 நாளுக்கு மேலேயும் ஜுரம் தொடர்ந்து இருந்ததுனாலும், இல்லாட்டா அந்த கொப்பளம் வந்த இடத்துல கொஞ்சம் வலி இருக்குது, கொஞ்சம் நீர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பஸ் மாதிரி, கொஞ்சம் சீல் பிடிச்ச மாதிரி ஏதாவது வருது, இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகுது, இல்லாட்டா குழந்தைக்கு மூச்சு விடுறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, இல்லாட்டா சோர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது, சரியான முறையில் சாப்பிட மாட்டேங்குது, இந்த மாதிரி இல்லாட்டா ஃபீவர் தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரி நிலைமைகளில் மருத்துவரை உடனடியாக அணுகணும். இந்த நோய் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தண்ணீர் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்றும், எளிதில் ஜீரணமாகும் உணவு வகைகளை கொடுக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோடை தொடங்கிவிட்டது. மக்கள்தான் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும்.